Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. Kitabul Arba'in fi madhhabi salaf. சலஃபுடைய பாதை அல்லது கொள்கை குறித்த 40 நபிமொழிகளில் 3வது நபிமொழி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال. அனஸ் இப்னு மாலிக் என்கிற நபித்தோழர் கூறுகிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். இல்மை, மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். ரவாஹு இப்னு மாஜா. இமாம் இப்னு மாஜா ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸை 224வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க. நம்முடைய சலஃப் என்கிற சஹாபாவிடம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது, அதை தேடுவது ஒரு கட்டாயமான ஒன்றாக அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அவருடைய வாழ்க்கை முழுதும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வதில் அதிகமாக கழித்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் கடமையான கல்வியா இருந்தாலும் கடமை இல்லாத உபரியாக கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வியா இருந்தாலும் ஒவ்வொன்றிலுமே ஆசை உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதற்கு காரணம் இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான காரணம். சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல், மார்க்கத்துடைய அடிப்படை கல்வியை கற்றுக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முஸ்லீமாக நாம் இருக்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் எது கடமையோ அந்த கடமையை அறிவதற்கான கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்வதில் தேடல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் ஒவ்வொரு முஸ்லீமும் இல்மை கற்றுக்கொள்வது கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்வதிலிருந்து முதலாவது சட்டம், முஸ்லிம்களில் எல்லோருக்கும் கடமையா இருக்கக்கூடிய ஃபர்து ஐன் என்கிற வகையான கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடமை என்று வரும்போது 2 வகை இருக்கிறது. ஒன்று ஃபர்து ஐன், அதாவது ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை, யாருமே அதுல விதிவிலக்கு இல்லை. அதாவது அவருக்கு தேவையில்லை, இவருக்கு தான் தேவை என்றே அதை சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட கல்வி. இன்னொரு வகை இருக்கிறது, ஃபர்து கிஃபாயா, அதாவது சமூகத்தில் உம்மத்தில் ஒரு சிலர் கற்றுக்கொண்டால் போதும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. இந்த கற்றுக்கொண்டவர்களிடம் அவர்கள் தங்களுக்கு வருகிற சந்தேகம் அந்த மாதிரி நேரங்களில் கூடுதலாக அதை கேட்டு தெரிந்து கொண்டால் போதும். அப்ப இந்த வகை கல்வி எல்லோருக்கும் கடமை இல்லை, ஆனால் சிலராவது கற்றிருக்க வேண்டும். யாருமே கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் எல்லோரும் பாவிகளாக ஆகுவார்கள். இப்ப இந்த 2 வகையான கல்வியில் ஃபர்து ஐன் என்பது என்ன? ஒவ்வொருவரும் கடமையாக கற்றுக்கொள்ள வேண்டியது. இஸ்லாமை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு, ஈமானை நம்முடைய வாழ்க்கையில் பற்றி பிடிப்பதற்கு எது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டுமோ அது எல்லாம் ஃபர்து ஐன். முதலாவது இஸ்லாமுடைய 5 தூண்கள். ஷஹாதா, அதனுடைய கருத்து என்ன, அர்த்தம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறோம் என்றால் அது நம்மிடம் எப்போது முறிந்துவிடும். அதற்கு எதிரான விஷயங்கள் என்ன? ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன முஸ்லீம் தன்னுடைய கொள்கையில் என்ன கொள்கையை அவர் கற்றிருக்கிறார், தெரிந்து கொள்கிறார் என்கிற கல்வி. அப்படி என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கல்வி என்பது தௌஹீதுடைய கல்வி. தௌஹீதை அறியும் போது அதற்கு எதிரானதை அறிய வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன என்றால், ஒருவனுக்கு ஷிர்க் என்றால் என்னவென்றே தெரியாவிட்டால் அவன் தௌஹீதை அறியவே முடியாது. ஆக ஷிர்க் என்றால் என்ன, குஃப்ர் என்றால் என்ன, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற பெரிய பாவங்களில் இந்த ஷிர்க் என்கிற மிகப்பெரிய வழியேடு எவ்வளவு அபாயமானது, இது ஒரு மனிதனை என்ன செய்துவிடும். அப்ப இப்படி கொள்கை பற்றிய அறிவை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. அப்ப இது லா இலாஹ இல்லல்லாஹ்வோட முடியாது, முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவர் எங்கே பிறந்தார், எங்கே இறந்தார், அவர் எதற்காக வந்தார், அல்லாஹ் ஏன் அனுப்பினார், அவர் பிரச்சாரம் செய்தது என்ன, அவருக்கு இறக்கப்பட்ட வேதம் என்ன,
அவருடைய பிரச்சாரம் எந்த நிலையில் போய் முடிந்தது, அதனுடைய தாக்கம் இன்று நம்மிடம் எப்படி வந்திருக்கிறது? நாம் முஹம்மதை ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறோம் என்றால் அதற்கு முன்பும் ரசூல்கள் வந்திருக்கிறார்களா? அவர் ஒரு நபி என்றால் அவருக்கு முன்பு நபிமார்கள் வந்திருக்கிறார்களா? நபி என்றால் யார்? எதற்காக அல்லாஹ் பூமியிலே மக்களுக்கு நபிமார்களை அனுப்ப வேண்டும்? இந்த அடிப்படை விஷயங்களை, வேதம் என்றால் என்ன, என்னென்ன வேதங்கள் இறக்கப்பட்டது, இந்த அடிப்படை விஷயங்கள், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, முஹம்மதை பின்பற்றுகிறோம் என்றால் ஏன் முஹம்மதை மட்டும் பின்பற்ற வேண்டும், ஏன் மற்றவர்களை பின்பற்றக்கூடாது, ஏன் முஹம்மதுக்கு இணையா மற்றவருடைய சொல்லை எடுக்கக்கூடாது? ஆக இந்த அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்வது ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை. இதோடுதான் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத்துகள் விஷயத்தில் கட்டாயமாக அமல் செய்ய வேண்டிய இஸ்லாமுடைய தூண்கள் இருக்கிறது. அதாவது ஷஹாதாவுக்கு அடுத்து தொழுகை, 5 வேளை தொழுகை, அதனுடைய சட்டங்கள் என்ன, தொழுகை எப்போது கடமையாகும், எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும், எவ்வளவு தொழ வேண்டும், தொழுகையில் என்ன ஓத வேண்டும், எப்படி ரசூலுல்லாஹ் தொழுதார்கள், தொழுகை எப்போது முறிந்துவிடும், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எது முக்கியம், அப்படின்னா உது என்றால் என்ன, தஹாரத் சுத்தம் என்றால் என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன, உது ஏன் முறியும், அதே போல தொழுகையின் நோக்கம் என்ன, அடுத்து ஜக்காத் எப்போது கடமையாகும், எவ்வளவு கடமையாகும், எந்தெந்த பொருளில் கடமையாகும், யார் யாருக்கு தரப்பட வேண்டும், எவ்வளவு தரப்பட வேண்டும், இப்படி ஒவ்வொன்றும். அதே மாதிரி நோன்பு என்றால் என்ன, நோன்பு எந்த நேரத்தில் வைக்க வேண்டும், கட்டாயமான நோன்பு எது, கட்டாயம் இல்லாத நோன்பு எது, நோன்பு ஏன் முறிகிறது, நோன்பு ஏன் வைக்க வேண்டும், இப்படிப்பட்ட சட்டங்கள். ஹஜ் என்றால் என்ன, ஹஜ் எப்போது கடமையாகும், ஹஜ்ஜுடைய கிரியைகள், அதனுடைய வழிபாடு முறைகள் என்ன, இது பற்றிய சட்டங்கள். அதே போல ஈமானுடைய கடமைகள், 6 கடமைகள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, மலக்குகளை நம்பிக்கை கொள்வது, வேதங்களை நம்பிக்கை கொள்வது, நபிமார்களை ரசூல்மார்களை நம்பிக்கை கொள்வது, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, விதியின் நன்மை தீமை நம்பிக்கை கொள்வது. இது எல்லாம் நம்பிக்கை என்றால் எப்படி நம்பிக்கை கொள்வது, அதனுடைய விளக்கம் என்ன, அதற்கு ஆதாரங்கள் என்ன, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய நபி என்ன சொல்லியிருக்கிறார்கள், அது பற்றிய நம்பிக்கை தொடர்பான விஷயங்கள், மறைவான விஷயங்களை பற்றிய கல்வி, இது ஒவ்வொருவருக்கும் கடமை. அதுபோலத்தான் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு தேவையான ஹலால் ஹராம் பற்றிய சட்டங்கள், அடிப்படை. ஒரு வியாபாரி, அவருக்கு இல்முல ஃபர்தான இல்மு இருக்கிறது, எந்த வியாபாரம் ஆகுமானது, எது ஹராமானது, வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், கொடுக்கல் வாங்கலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாக்குறுதி கொடுப்பது என்றால் என்ன, அல்லது கடன் வாங்குவது என்றால் என்ன, கடன் வாங்குவதை திருப்பி தருவது என்றால் என்ன, இப்படி மார்க்கத்தில் ஒருவர் உண்ணுகிற விஷயத்தில் கூட ஹராம் எது, அப்ப எதை சாப்பிடக்கூடாது, அது பொருளில் மட்டும் இது கூடாதுங்கிறது வகையில வருமா, அல்லது சில இடத்துல சாப்பிடுவது ஆகமானதானதா இருக்கும், ஆனால் அது வந்த வழி ஹராமானதா இருக்கும், அதை நாம் சாப்பிடலாமா, இப்படி ஹலால் ஹராமுடைய சட்டங்கள். திருமணம் என்றால் யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருக்கும் இருக்கிற கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, இந்த கல்வி, இது எல்லாம் இஸ்லாமிய கல்வியில் ஒவ்வொரு முஸ்லிமும் கடமையானவை. ஆனால் கிஃபாயா, ஃபர்து கிஃபாயா என்கிற பொதுவான வகையில் குர்ஆனுடைய தப்சீர், அரபி கல்வி, அதிலே தப்சீரிலே அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்வதிலே ஹதீஸ்களை கொண்டு சொல்லும் போது ஹதீஸ்களுடைய தரம் என்ன, அது சஹீஹா ஆதாரபூர்வமானதா அல்ல பலவீனமானதா, இப்படி விசாலமான அறிவு, ஒரு ஆலிம் ஆகுவதற்கான, குர்ஆன் ஹதீஸ்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்கான, தாவாவை செய்வதற்கான விசாலமான கல்வி, அது ஃபர்து கிஃபாயா, எல்லோருக்கும் கடமை அல்ல. ஒரு சிலர் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அந்த கடமையை செய்யக்கூடியவர் அந்த தகுதிக்கு தேவையான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஃபர்து கிஃபாயா. இந்த ஃபர்து கிஃபாயாவில் தான் உலக கல்வியும் இருக்கிறது. இந்த வகையில் தான் உலக கல்வியும் இருக்கிறது. உலக கல்வியில் உம்மத்தில் ஒரு சிலராவது சில குறிப்பிட்ட உலக கல்வியில் தேர்ந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு மருத்துவம், டாக்டருக்கு படிச்சிருக்கிறது, எல்லாரும் டாக்டர் ஆகணும் அவசியம் இல்லை, ஆனால் சிலராவது முஸ்லிம்களில் டாக்டர் இருக்க வேண்டும். அப்போதுதான் முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் அந்த அறிவோடு வழிகாட்ட முடியும். நோன்பு வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு வரும்போது ஒரு முஸ்லீம் அல்லாத டாக்டரோட ஒருத்தருடைய உடல்நிலை வைத்து சொல்வது, முஸ்லீமான டாக்டர் இவர் வைக்கலாம் வைக்க வேண்டாம் சட்டம் சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய உடல்நிலைக்கு இப்போது அவர் நோன்பு வைப்பது சரியா
என்று அவர் மார்க்கத்தின் அடிப்படை கல்வியோடு இந்த உலக கல்வியும் அறிந்திருக்க வேண்டும். அதுபோலதான் ஒவ்வொரு வகையான உலக கல்வியும் ஃபர்து கிஃபாயா, எல்லாருக்கும் கடமை இல்லை. ஆனா சிலராவது குறிப்பிட்ட சில துறைகள்ல தேர்ச்சி பெறணும். அதாவது உதாரணத்துக்கு இப்ப ஐடி ஃபீல்டு வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, அல்ல ஏஐ ஃபீல்டு வளர்ந்துகிட்டு இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட இதுல மார்க்க அனுமதித்த வழியில ஒருத்தர் தேர்ச்சி உள்ளவராக இருக்கணும். ஒரு சமூகத்துல ஒருத்தருக்கு அதை பற்றி விவரம் இருக்கும், சமூகத்துல அது சம்பந்தமா கேட்கணும் அவர்கிட்ட. அவர் முஸ்லீம், அவர் சொல்வது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் சொல்லுவதை விட நம்பகத்தன்மை மிக்கது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் நம்முடைய சலஃப் இந்த அடிப்படையை தெளிவாக தெரிஞ்சா அவங்களை கல்வி தேடுகிற முறையில் கூட ஒரு தர்த்தீப் இருந்தது. தர்த்தீப் என்ற ஒழுங்கு, எதை அறியணும் எதை அறிய தேவையில்லை, எது இப்போது தேவை எது பிறகு தேவை அப்படிங்கிறது முன்னுரிமை பிரியாரிட்டி அடிப்படையில் கல்வியை வகைப்படுத்தி கொண்டு முறையா கல்வியை அவர்கள் தேடினார்கள். இந்த ஹதீஸ் சஹாபாக்களில் பெண்களும் அறிந்திருந்ததனால தான், இஸ்லாம் பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற என்பதனால தான் சஹாபியாக்கள் மார்க்க கல்வியை தேடுவதிலே அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு நேரம் ரசூலுல்லாஹ்வோடு குறைவாகத்தான் கிடைத்தது, ஆனால் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்று நம்மை நினைத்து பாருங்கள், நம்முடைய சமூகம் இன்று எப்படி மார்க்கத்தை விட்டு தூரமா இருக்கிறது நினைத்து பாருங்கள். ஏன் மார்க்கத்தை விட்டு நம்முடைய சமூகம் தூரமாக இருக்கிறது? அறிவில்லை, கல்வி இல்லை, அந்த விழிப்புணர்வு இல்லை. அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுக்க அவர்கள் அழைத்தாலும் வருவதில்லை, ஓடுகிறார்கள். அப்படி என்றால் என்ன? தேடலே இல்லை. ஆகவேதான் இந்த ஹதீஸிலே தலபுல் இல்மி என்ற வார்த்தை வருது. தலப் என்று சொன்ன தேடுதல், தலபுல் இல்மி இல்மை தேடுவது அலா ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. ரசூலுல்லாஹ் தேட வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் கட்டளையிடுகிறார்கள். ஆனால் தேடுகிறவருக்கு, தேடாமல் அவர் இருக்கிற ஒருவருக்கு நாம் சொல்ல போனால் அவர் ஓடுகிறார். அப்படி எப்படி இவர் இந்த ஒரு முஸ்லிம் இஸ்லாமை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும்? வாசலை அவர் மூடி வைத்த பிறகு அவர் எப்படி விருந்து சாப்பிட வர முடியும்? அல்லது அவரே மூடி வைத்துக் கொண்ட பிறகு அவருக்கு எப்படி ஊட்டி விட முடியும்? இதுதான் இன்று உள்ள பெரிய சோதனை. அவை சகோதரர்களே, சஹாபாக்களை போல நம்முடைய சலஃப் போல இல்மை தேடுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இது கட்டாய கடமை என்று முதலில் நம்புங்கள். தொழுகை மட்டுமல்ல, எல்லாமே இந்த இல்முடைய அடிப்படையை கற்றுக்கொள்வது, ஒரு முஸ்லிம் தனக்கு தேவையான அறிவை கற்றுக்கொள்வது, சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்வது, அதற்காக உலமாக்களை அணுகுவது, அவர்களை தேடி செல்வது. இன்று வசதிகள் வந்த பிறகு குறைந்தபட்சம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது உட்கார்ந்து தேடி அதற்கான நேரத்தை கொடுப்பது கட்டாய கடமை. இது ஒரு ஃபர்து. ஏன்னா வார்த்தை எப்படி சொல்ல ஃபரீதத்துன், ஃபர்தாக இருக்கிறது. அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம் இருக்கிறார். ஆகவே தேட வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் தொலைத்து விட்டதைத்தானே தேடுவார், இல்லாத ஒன்றைத்தான் அவர் தேடி போவார். ஆகவே நமக்கு இல்மு இல்லை என்கிற பணிவு முதலில் நமக்கு வேண்டும். இல்லை என்றால் தேட மாட்டோம். ஒருவரிடம் தனக்கு இருக்கிறது என்று நினைத்து அவர் திருப்தி அடைந்து விடுவார். என்னிடம் இருக்கிறது, எனக்கு தேவையில்லை என்று நினைப்பார். ஆனால் இல்லை என்று நினைக்க வேண்டும். இல்லை என்ற நினைப்பு சஹாபாக்கள் அத்தனை பேருக்கும் இருந்தது, கடைசி வரைக்கும் இருந்தது, மௌத்தார வரைக்கும் இருந்தது. ஆகவே அவர்கள் தேடிக்கொண்டு கிடைக்க கிடைக்க எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே நாம் இந்த இல்மை தேடுவதில், இல்மு என்று சொன்னாலே இந்த ஹதீஸிலே கால அல்லாஹ் சொன்னது, கால ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, கால சஹாபா எதை இந்த தீனாக விலகி கொண்டார்களோ அதுதான். ஆகவே அந்த கல்வியை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது சலஃபுடைய மதுஹப், அவருடைய பாதையிலே உள்ள மிக முக்கியமான ஒரு பண்பு. அவர்கள் இல்முக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களில் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.